வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்போம். எல்இடி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான லோ வோல்டேஜ் அந்த 5 வோல்ட் ரேஞ்சில் இருக்க ஆப்ரேட் ஆகிறத வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அடுத்த லெவலில் ஹை லெவல் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதிக வோல்டேஜில் ஒர்க் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த ரிலேன்ற டேர்மை நம்ம கேள்விப்படுத்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த ரிலேனா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட பின் கான்ஃபிகரேஷன்ஸ், பேக் அண்ட் டாப் டு என் பார்க்க போகிறோம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதை ரிலே மாடியூல் போர்டை நம்மளே ரெடி பண்ணுறதுக்கான சர்க்யூட் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ பிகினருக்காக டாப் டு பேசிக் கவர் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோவுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். You what you're thinking about, ask you what you're dreaming about, say ஸோ இது வரைக்கும் நம்ம எல்இடிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 5 வோல்ட் ரேஞ்சில் தான் ஆப்ரேட் ஆகும். மோட்டார்ஸ் அதாவது 35 வோல்ட்ஸ் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஆப்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப ஹை வோல்டேஜில். ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலரில் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோலுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நம்ம இந்த டிரான்சிஸ்டர் அந்த மாதிரியான ஐசியை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ இன்கேஸ் நம்ம வீட்டில் இருக்க ஏசி அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹை வோல்டேஜ் டிவைசஸை நம்ம ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படுறது தான் இந்த ரிலேவை நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக ரிலேவும் டிரான்சிஸ்டரும் ஒன்று தான். ஓகே, இந்த ரிலேக்கும் டிரான்சிஸ்டருக்கான வித்தியாசம் இப்போ பார்த்துடலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு இது எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு ரிலே அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சிஸ்டர் என்னதுன்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச்னுவாங்க. நம்ம அதுக்கு சிக்னல் தரப்போ அது வந்து ஸ்விட்சாக ஆப்ரேட் ஆகும். ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக்கல் ஸ்விட்ச். நம்ம ஃபிசிக்கலாக அதை டச் பண்ணுறது போல் எலக்ட்ரானிக்கலாக அதை நம்ம ஆன் ஆர் ஆஃப்ன்ற மாதிரி பண்ணுவோம். சேம் தான் இந்த ரிலேவுன்றது. பட் டிரான்சிஸ்டரை வச்சு நம்மளால் ஏசி அப்ளையன்ஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம ட்ரை பண்ணாலும் அது வந்து வெடிச்சிடும். இந்த மாதிரியான இஷ்யூஸஸ் எல்லாமே நமக்கு வரும். ஏன்னா டிரான்சிஸ்டர் வந்து செமிகண்டக்டரானது, இது ஒன்லி டிபெண்ட் அப்பான் டிசி. நம்மளால இதை வெறும் டிசி கரண்ட்டில் தான் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ டிரான்சிஸ்டருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. சரினா இதை நம்ம டிசி வோல்டேஜில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ லோ வோல்டேஜ் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் பிலோ 35 வோல்ட் இருந்தால் டிசி ரேஞ்ச் எடுக்கும். அண்ட் கரண்ட் லிமிட்டும் கம்மியாக தான் எடுக்கும். ஸோ 2 amps 3 amps மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. ஸோ இதெல்லாம் டிரான்சிஸ்டரோட ட்ராபேக்ஸ். ஸோ சின்ன சின்ன கண்ட்ரோலர்ஸ் மட்டும் நம்மளால் டிரான்சிஸ்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அதர் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரிலேவும் சேம் தான். அதுவும் ஒரு ஸ்விட்ச் தான். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச்னு சொல்லலாம் நம்ம. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து எலக்ட்ரானிக் ஸ்விட்ச் மாதிரி, ரிலேன்றது எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச்ன்ற மாதிரி. இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இது வந்து செமி கண்டக்டர் பேஸ்ட். ஸோ ரிலேவை சேம் அதே மாதிரி தான் பண்ணும். ஸோ நம்ம அதுக்கு ஒரு சிக்னல் கொடுப்போம். ஸோ அந்த சிக்னலை வச்சு அது வந்து டிவைஸை சுவிட்ச் ஆன் ஆர் ஆஃப் பண்ணும். ஸோ சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க ஸ்விட்ச் மாதிரி தான். நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணால் அதை ஆன் பண்ணால் ஆன் ஆகும், அண்ட் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக இருக்க பதிலாக நம்ம எலக்ட்ரானிக்கல் சிக்னல்ஸ் வச்சு நம்ம ஆன் ஆர் ஆஃப்ன்ற மாதிரி கொடுப்போம். ஸோ நம்ம ஆன்ன்ற சிக்னல் கொடுக்கும்போது ரிலே வந்து நமக்கு ஆன் ஆகும். ஸோ அப்ளையன்ஸ் வந்து நமக்கு கரண்ட் போகும். அண்ட் ஆஃப்னு கொடுக்கும்போது அப்ளையன்ஸுக்கு கரண்ட் போகாது. ஸோ ரிலேவோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதில் நம்ம ஏசிலையும் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம் ஸ்விட்சாக, அண்ட் டிசிலையும் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே இன்னொரு வச்சுன்னா, இது வந்து ஏசியாக இருந்தால் நம்மளால் 240 வோல்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளோட அப்ளையன்சஸ் வந்து இது வந்து 5 வோல்ட் ரிலேக்கு தான் சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்ளை பண்ணுற ரிலே வந்து அது மோர் தென் 400 வோல்ட்ஸ் வரைக்கும் கூட நம்மளால் இண்டஸ்ட்ரியல்ஸில் பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற ரிலேவோட அட்வான்டேஜ் தான் பார்க்குறோம். ஸோ அதில் வந்து நம்மளால் 240 வோல்டேஜ் கிட்ட நம்மளால் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் இது வந்து டிசியாக இருந்துச்சுன்னா நம்மளால் 10 amps வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் இதெல்லாம் கரண்ட் லோடு பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ரிலேவோட அட்வான்டேஜஸ். ஸோ மெயினாக அது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் கண்ட்ரோல் ஸ்விட்ச் அப்ளையன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய இதுவாக ஹெல்ப் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஹோம் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ நமக்கு எல்லாருமே ஃபெமிலியராக தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிலே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சரி, ஓகே. ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ ஒரு காயில் இந்த மாதிரி வைண்ட் அப் பண்ணிட்டு அதுக்கு நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தா அது வந்து ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ சப்ளை இல்லைனா அது வந்து நான் மேக்னெட்ஸ், அதாவது ஒரு கண்டக்டராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ மோரோவர் இந்த ரிலேயோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஸோ இது வந்து டிரான்சிஸ்டருக்கு முன்னாடியே இது வந்து உருவாக்கப்பட்டது. இது 1835 அந்த பீரியட்லேயே இந்த எலக்ட்ரிக்கல் ரிலேவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, 1947 ஐபிஎம்மோட ஹார்வர்டு மார்க் 2ன்ற கம்ப்யூட்டரில் இதுதான் சிபியூவாகவே ஒர்க் பண்ணிச்சு. இந்த மாதிரி செட் ஆஃப் ரிலே சர்க்யூட்டை தான் வச்சு தான் அவங்க அந்த கம்ப்யூட்டருக்கான சிபியூவை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ இது வந்து டிரான்சிஸ்டருக்கு முன்னாடி வந்தது தான் இந்த ரிலேஸ்ன்றது. ஓகே, சேம் காயிலுக்கு நம்ம கரண்ட் கொடுத்தா அது வந்து அட்ராக்ட் பண்ணோம், கரண்ட் கொடுக்கலன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணாது. ஸோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ண தான் இந்த ரிலே வேலை செய்யுது. ஸோ அதை எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 5 வோல்ட் ரிலே. ஸோ அது வந்து 5 வோல்ட் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகுது. அதாவது இதுக்கு நான் சிக்னல் வந்து 5 வோல்ட்ன்ற ரேஞ்சில் நான் இதுக்கு ஃபீட் பண்ணுவேன். ஸோ 10 வோல்ட் ரிலே, 12 வோல்ட் ரிலேலாம் இருக்குது.
இது வந்து சின்ன சின்ன அப்ளையன்சஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு 5 வோல்ட் ரிலே. ஸோ இந்த ரிலேக்கு மட்டும் 5 பின்ஸ் இருக்கும், மினிமம் 5 பின்ஸ் இருக்கும் வந்து ஒரு ரிலேவாக இருந்தாலும். அந்த பின் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அந்த ரிலேவோட மேனுஃபேக்சர் வந்து டேட்டா ஷீட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பின் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதை எப்படி நம்ம கிராக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் மல்டிமீட்டர் வச்சு எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்ணில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5 வோல்ட் ரிலே. இதுக்கு மட்டும் 5 பின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் என்னென்ன பின்ஸ் இருக்குன்னா NC, NO, C காயில் டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நார்மலி க்ளோஸ்ட்னு ஒரு பின் இருக்கும், நார்மலி ஓப்பன் அண்ட் காமன் அண்ட் காயில் டெர்மினல்ஸ். ஸோ இந்த 5 பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சு முடியும். இது வந்து ரிலே பேசிக்ஸ். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட்டு இதுக்கு போகணுன்னாலும் இது உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஸோ NOன்னு சொல்லுவாங்க, NC, C காயில் டெர்மினல்ஸ். ஸோ NOக்கு அர்த்தம் என்னன்னா நார்மலி ஓப்பன்றது மாதிரி அர்த்தம், NCக்கு என்ன அர்த்தம்னா நார்மலி க்ளோஸ்னு அர்த்தம், அண்ட் Cன்றது காமன் அர்த்தம், அண்ட் தென் காயில் டெர்மினல்ஸ். ஸோ இந்த ரிலேக்கு நம்ம சிக்னல் கொடுப்போம் நான் சொன்னேன். ஸோ அந்த சிக்னல் வந்து ஸோ டிரான்சிஸ்டர் இருந்தால் நமக்கு வந்து பேஸில் நமக்கு கொடுக்க மாதிரி இருக்கும். அது வந்து டிரான்சிஸ்டர் வந்து முழுக்க போலாரிட்டி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் கொடுக்க வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் தான் கொடுக்கணும், நெகட்டிவ் கொடுக்க வேண்டியது நெகட்டிவ் தான் கொடுக்கணும். ஸோ மாற்றி கொடுத்தா நமக்கு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகாது, சர்க்யூட்டே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரிலேவோட காயில் டெர்மினல்ஸ் வந்து இதுதான் நம்ம சிக்னலை கண்ட்ரோல் பண்ணும்போது. ஸோ இதுக்கு ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ எப்படி வேணால் நம்ம ரேண்டமாக கொடுக்கலாம், ப்ளஸ் மைனஸ். இது வந்து போலாரிட்டி இண்டிபெண்டன்ட், ப்ளஸ் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணலாம், எந்த விஷயமும் ஆகாது. ஓகே, ஸோ எப்பவுமே ஒரு பின் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ அது வந்து காமன் வாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த சென்டர் பின் வந்து நமக்கு காமன்ற மாதிரி வரும். அண்ட் தென் இது காமன் பக்கத்தில் இருக்கிறது வந்து காயில் டெர்மினல்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரிலேக்கு இண்டிபெண்ட் ஆகும். பட் 5 வோல்ட் ரிலேக்கு இதுதான் பேசிக்ஸ். ஸோ காயில் டெர்மினல்ஸ் காமனுக்கு பக்கத்தில் இருக்குது. அண்ட் தென் இங்கே 2 இருக்கிறது வந்து ஒன்று வந்து நார்மலி க்ளோஸ்டு பின் அண்ட் ஒன்று வந்து நார்மலி ஓப்பன்டு பின். ஓகே, ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுப்போம். ஸோ சிக்னல் கொடுக்கும் போது நமக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகணும், சிக்னல் கொடுக்காதப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகணும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இந்த நார்மலி க்ளோஸ்ட், நார்மலி ஓப்பன் அண்ட் காயில், இந்த 3 பின்ஸ் மட்டும்தான் டைரெக்டாக நம்மளோட ஏசியோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த காயில் டெர்மினல்ஸ் எல்லாம் நம்மளோட சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்டோட இருக்கும். ஸோ சின்ன 5 வோல்ட் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகும். இது வந்து ஹை வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த பின்ஸும் கோ இன்சைட் ஆகாது, அதாவது டச்சே ஆகாது. ஒயர்லெஸ்ல மாதிரி தான் அந்த மேக்னெட்டிக் சிக்னலை வச்சு அதை பாஸ் பண்ணிக்கும். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3 பின்ஸும் இந்த 2 பின்ஸும் டச்சே ஆகாது. ஸோ இந்த காயில் டெர்மினல்ஸ் மட்டும் தான் சர்க்யூட்டோட நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலோட சர்க்யூட்டோட கம்யூனிகேட் பண்ணும். வெறும் 5 வோல்ட்லேயே கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ டச் பண்ணவும் கூடாது, நம்ம இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏசி அப்ளையன்சஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா இந்த 3 பின்ஸை நம்ம தனியாக விட்டுருணும். அது ஏசி கூட டீல் பண்ணிவிட்டு அந்த காயில் டெர்மினல்ஸ் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலோட டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுருணும். ஓகே, ஸோ எப்பவுமே ரிலேயில் இருக்க காமன் பின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கே சொன்னால் அந்த சென்டர் பின்னு நார்மலி க்ளோஸ்டுன்ற பின்னோட கனெக்ட்லேயே இருக்கும், எப்போவுமே டச்லேயே இருக்கும். ஸோ நம்ம இங்கே காயில் டெர்மினலுக்கு கரண்ட் கொடுத்தா அது நார்மலி க்ளோஸ்லேயே நமக்கு கரண்ட் கெட் ஆகும். நார்மலி ஓப்பன்ற பின் வந்து எப்போவுமே அது ஓப்பன்லேயே இருக்கும், கேப்லேயே டச்சே ஆகாது. ஸோ இன்கேஸ் நம்ம ஸ்விட்ச் ஆர் கரண்ட் சப்ளை, அதாவது நம்ம சிக்னல் கொடுக்குறோம், ஸோ காயில் டெர்மினலுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்த அப்புறம் என்ன நடக்கும்னா இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ கிரியேட் ஆன ஃபீல்டுனால ஸோ இங்கேருந்து அந்த நார்மலி க்ளோஸ்டோட டச்சில் இருந்த இந்த காமன் பின் வந்து நார்மலி ஓப்பனோட டச் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம காமனுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்தோன்னா அது வந்து நார்மலி ஓப்பனில் மட்டும்தான் கிடைக்கும், NCயில் இருக்காது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏசி அப்ளையன்சஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே நான் சர்க்யூட் நான் பில்டு பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நான் ஒரு ஏசி இதை வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண ஒரு பல்பை நான் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்னோடய எய்ம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஏசி பல்பை நான் ஆன் பண்ணணும். ஸோ பல்புக்கு எப்போவுமே எனக்கு 2 பின்ஸ் இருக்கும் ஒரு ஏசி டெர்மினலுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டெர்மினலை எடுத்துகிட்டு வந்து ஸோ நார்மலி க்ளோஸ் நார்மலி ஓப்பனோட கனெக்ட் பண்ணுவேன். எனக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகணுன்றதை பார்த்து. ஸோ இப்போதைக்கு எனக்கு நான் கரண்ட் சப்ளை நான் இங்கேருந்து மைக்ரோ கண்ட்ரோல் வந்து கொடுத்த அப்புறம் தான் எனக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ நான் நார்மலி ஓப்பனோட கனெக்ட் பண்ணுவேன். ஸோ சிக்னல் டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ சிக்னல் வராதனால அந்த இதுக்கு கனெக்ஷன் கரண்ட் போகாது. நெக்ஸ்ட்டு ஏசி சப்ளை 2 பின் இருக்கும் அதுலேயும். ஸோ ஒரு பின்னை நான் ஒரு பல்போட கனெக்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் அனதர் பின்னை நான் எடுத்துன்னு வந்து காமன் பின்னோட நான் கனெக்ட் பண்ணுவேன். சரி, நம்ம காமன் தான் நமக்கு வந்து டீல் ஆகும். ஸோ இதே சர்க்யூட் நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா இப்போதைக்கு நம்மளோட பல்ப் வந்து க்ளோ ஆகாது. நம்ம இங்கே இருக்க இந்த காயில் டெர்மினல்ஸ் அந்த ரிலேக்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 பின்ஸுக்கும் நம்ம ஹை பண்ணும் போது கரண்ட் சப்ளை கொடுக்கும் போது சாரி ஸோ என்னோடய கேமரா லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு.
ஸோ கரண்ட் சப்ளை கொடுக்கும்போது எனக்கு வந்து ஸ்விட்ச் வந்து ரிலே வந்து ஆன் ஆகிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வச்சு ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் பேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் தான் இது. ஸோ ரிலேவுக்கான ஐடியா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து என்னோடய கண்டிஷன் வந்து க்ளோ ஆகிடுது. ஸோ இதுக்கான பிரின்சிபலோட எக்ஸாம்பிள் என்னென்னா, நமக்கு ஒரு எல்இடி ஆன் பண்ண வைக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ ஒன்று வந்து பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருப்போம் ஒரு டைமில், இன்னொரு டைமில் நம்ம ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டச்சே ஆகலை. ஸோ நம்ம எல்இடி வந்து க்ளோ ஆகாது. ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணும்போது இங்கே டச் ஆகும். ஸோ எல்இடி வந்து க்ளோ ஆகும். சேம் அதே பிரின்சிபல் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே காயில் டெர்மினல்ஸ் நம்ம கரண்ட் கொடுக்காத வரைக்கும் இதுவும் டச் ஆகாது. நார்மலி ஓப்பன்ற பின்னும் காமன்ற பின்னும் டச் ஆகாது. பட் இந்த என்சின்ற பின்னோட டிஃபால்ட்டாக டச்லேயே இருக்கும். நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தோடனே இது வந்து கீழே ஸ்விட்ச் ஆகும். ஃபிசிக்கலாக நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸும் டச் ஆகும். ஸோ நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு இங்கே நடக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ் ஒரு ஹை லெவல் அப்ளையன்சஸ் நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, இதுதான் ஒரு ரிலேவோட ஒர்க்கிங் பார்ட் அண்ட் பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட பின் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட பின் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவைப்படும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் காமன் பின் எதுன்னு சொல்லிட்டு, அது சென்ட்ரலில் தான் இருக்க போது அது வந்து காமன் பின்ஸ். அண்ட் இன்கேஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா மோஸ்ட்லி காயில் பின்ஸாக இருக்கும். சில உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு காயில் பின்ஸ் எது நீங்கள் செக் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களோட மல்டிமீட்டரில் ரெசிஸ்டன்ஸ் மோட் மாற்றிடுங்க. ஸோ ஆவரேஜாக ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸுக்கே வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு காயில் டெர்மினல்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் வேல்யூ காட்டும். ஸோ அது காயில் டெர்மினலாக இருந்தால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வேல்யூ காட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காமன் பின் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து காயில் டெர்மினல்ஸ் தான். அதனால எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸில் வேல்யூ காட்டுச்சு. ஸோ இப்போ இதில் எது நார்மலி க்ளோஸ் எது நார்மலி ஓப்பன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரிலேவில் டயோட் மோடுக்கு மாற்றிடுங்க. ஸோ டயட் மோடில் 2 பின் நமக்கு சேர்ந்து நமக்கு பஸர் சவுண்டு கேட்கும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் காமன் பின்னோட நார்மலி க்ளோஸ்டு பின் வந்து நமக்கு அட்டாச் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மல்டிமீட்டரோட ஒரு டெர்மினலில் காமன் பின்னில் வச்சுருங்க. அண்ட் தென் அனதர் டெர்மினலை ஸோ நீங்கள் வச்சு பாருங்கள். ஸோ நான் இங்கே ஒரு பின்னில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து எந்த சத்தமும் கேட்கலை. ஸோ நான் நெக்ஸ்ட் பின்னில் வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே பஸர் சவுண்ட் கேட்குது. ஸோ எனக்கு இதுதான் வந்து பஸர் சவுண்ட் கேட்குறது வந்து எனக்கு வந்து நார்மலி க்ளோஸ். ஏன்னா அது காமன் பின்னும் அந்த நார்மலி க்ளோஸ்ன்ற பின்னும் டச்லேயே இருக்கும். ஸோ நான் காயிலுக்கு நான் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இது வந்து இங்கே இந்த பின்னில் வந்து எனக்கு கரண்ட் சப்ளை கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இந்த பஸர் சவுண்ட் வருது வந்து நார்மலி க்ளோஸ். ஸோ நான் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் மாடியூல்ஸ்லாம் அப்படி தான் ரெடி பண்ணுவேன். அந்த இங்கே இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன். ஸோ யூஸ்வலாக நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்து நார்மலி ஓப்பனில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த நாட் கேட் மாதிரி வேலை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலி க்ளோஸ்டோட கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்படி தான் ரிலே இருக்க பின் கான்ஃபிகரேஷன் நம்ம கண்டுபிடிக்காது. அதே ரிலே மாடியூலுக்கான சர்க்யூட் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிலே மாடியூலோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டு நம்ம சர்க்யூட் மாடியூல் ரெடி பண்ணுறதுக்கான சர்க்யூட் பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஹை லெவல் அப்ளிகேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட் தான். நம்மளால் 240 வோல்ட்ஸ் வரைக்கும் ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் தென் 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் டிசியில் கொடுக்க முடியும். அண்ட் ஏசியில் வந்து நமக்கு 1 ஆம்ப் வரைக்கும் நம்மளால் ஓவர்லோட் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இங்கே இருக்கிறது காயில் தான். இது வந்து 400 ஓம்ஸ்ன்ற மாதிரி எனக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிச்சது. ஸோ இதுக்குள்ளேயே ரெசிஸ்டிங் மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கரண்ட் ட்ரா பேக் இருக்கும். ஸோ டேரெக்டாக காயில் போய் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு நம்ம சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணால் நமக்கு வந்து சிக்னல் வந்து சரியாக போகாது. ஸோ ஒரு ரிலேன்னு இருக்கும்போது நம்மளால் கொடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரியான ரிலே இந்த மாதிரி 4 ரிலே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 ரிலேக்கும் எனக்கு நாங்கள் சிக்னல் கொடுக்கணுன்னா நம்ம கண்ட்ரோலரால் இதுக்கு தேவையான சஃபிஷியன்ட் சப்ளை நமக்கு கொடுக்க முடியாது. மேக்னெட்டாக வேலை செய்கிற அளவுக்கான பவரை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலராக கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சர்க்யூட்டில் தான் இந்த இது பண்ண முடியும். ஸோ இதோட ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ்னா இது வந்து பவர் சக் பண்ணும். ஸோ அதிக பவர் தேவைப்படும். டிரான்சிஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பவர் தேவைப்படும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ எப்படி நம்ம சர்க்யூட் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணும்போது நம்மளால் மேக்ஸிமம் ஒரு ரிலே வந்து நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி 4 ரிலே இருக்கும் போது நமக்கு 1 ஆம்ப் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ 4 ரிலே நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் நீங்கள் 4 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, சாரி 2 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 4ன்னு சொல்லிட்டேன், 2 ஆம்ப்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்யூட் டயக்ராம் இங்கே வரேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு காயில் டெர்மினல்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இது நம்ம ரிலேயோட காயில் டெர்மினல்ஸ் வச்சு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட சர்க்யூட் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும்னா ஒரு டெர்மினல் வந்து ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் இங்கே கொடுத்துருங்க. தென் ரிலேயோட இன்னொரு டெர்மினலுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுக்கோங்க. நான் வந்து BC547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு கண்ட்ரோல் இருக்குது, எனக்கு எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் போது. ஸோ இதோட லிமிட்டேஷன் நான் சொல்லிடுறேன். இது வந்து 35 வோல்ட் வரைக்கும் தாங்க பிடிக்கும். அண்ட் தென் 1.5 ஆம்ஸ் கிட்ட இதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஒரு டிரான்சிஸ்டருக்கு கலெக்டர் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தென் பேஸை வந்து நீங்கள் சிக்னல் கொடுக்கறதுக்காக எம்டியாக லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் எமிட்டரை நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு நீங்கள் லோடு கொடுங்க. அப்போ உங்களோட சர்க்யூட் ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். லிமிட்டரில் லோடு கனெக்ட் பண்ணாதீங்க, கலெக்டருக்கு லோட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பேஸ் எதுக்குன்னா ஸோ இதுக்கு தான் நம்ம சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஸ்க்கு நம்ம கண்ட்ரோலர்லேருந்து சிக்னல் கொடுப்போம், மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து. ஸோ சிக்னல் என்ன சிக்னல் வரும்னா மைக்ரோ கண்ட்ரோலர் நமக்கு வந்து 5 வோல்ட் 40 மில்லி ஆம்ஸ்ன்ற ரேஞ்சில் நமக்கு ஒரு சிக்னல் வரும். ஸோ நம்ம ஆன் பண்ண சொன்னால் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்தா நமக்கு 5 வோல்ட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட சர்க்யூட் ஆன் ஆகிடும். ஸோ இங்கே சர்க்யூட் ஆன் ஆனாலே ரிலே நமக்கு ஒர்க் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ஒர்க் ஆகும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு ரிலே வந்து டர்ன் ஆன் ஆகும். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மாடியூல் அண்ட் தென் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் பிடிஎஃபாக நீங்கள் எடுத்துன்னு வச்சிங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் பிரிண்டட் சர்க்யூட் டயக்ராம் வேணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்பவே பிகினர் இப்போ தான் ரிலேயில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் இன் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவில் ரிலே நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எந்த ப்ராஜெக்ட்ஸ் இது வந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தேவையான லிங்க்ஸும் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ரிலேனா என்னன்னு சொல்லிட்டு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.